ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மொறுமொறுன்னு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம். இது சிக்கன் மட்டன் டேஸ்ட்லேயே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க இதோட காம்பினேஷன். வாங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு 50 கிராம் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சைஸ் கிழங்கு தான் எடுத்திருக்கேங்க. இட்லி தட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாங்க. சேப்பங்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கட் பண்ணி பவுலில் சேர்த்துருக்கேங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலாத்தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது சேப்பங்கிழங்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரோஸ்ட் ஆகி வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேப்பங்கிழங்குல மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கோட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கைகளால் உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்து வச்சுருந்த எல்லா சேப்பங்கிழங்கையும் எண்ணெயில் சேர்த்தாச்சுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் போல் சிம்லேயே இருக்கட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுக்கலாம். இடையில ஒரு 2 தடவை மட்டும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் பரட்டி விட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இன்னொரு சைடு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக சேப்பங்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குதுங்க. இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சிக்கன் மட்டன் சுவையில் சேப்பங்கிழங்கு வறுவல் நல்லா மொறுமொறுன்னு ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.